கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோம்மேட் ஓரியோ கேக். சின்ன சைஸ் கேக் செய்ய போகிறதுனால நான் ஒரு பேக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னா 2 பேக்கெட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் மில்கோட மெஷர்மெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. பிஸ்கெட்டில் உள்ளே இருக்கிற க்ரீமெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். க்ரீமோடு செய்யக்கூடாது. நம்ம வெறும் பிஸ்கட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா க்ரீமையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கிறிஸ்மஸ்க்கு என்ன கேக் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் ரெசிபீஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லா பிஸ்கட்லேயும் க்ரீமை ரிமூவ் பண்ண பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ண பிஸ்கட்டோட 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேக்கெட் பிஸ்கட் போடுறதா இருந்தால் இதை அப்படியே டபுளாக பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கேக் ரெடி பண்ணுறோம் பாருங்கள். இதை 4-5 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை கேக் மோல்டில் மாற்றிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயிலை க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆயிலை க்ரீஸ் பண்ண பிறகு பட்டர் பேப்பரை மேலே வச்சுக்கலாம். பட்டர் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் லைட்டாக ஆயிலை தடவி விட்டுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் இருக்கிற பேட்டரை கேக் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வீடியோவை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கேக் மோல்டில் பேட்டரை மாற்றினதுக்கு பிறகு டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். கேக்கை இன்றைக்கி கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன். கடாயில் சால்ட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே நான் கேக் பண்ணும்போது யூஸ் பண்ண சால்ட்டுங்கிறதுனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு மேலே ஒரு வளையம் இருந்தால் வச்சுடுங்க. அதுக்கு மேலே நம்ம கேக் மோல்டை வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் சின்ன மோல்டாக எடுத்துட்டதுனால கேக் மோல்டை தாண்டி பேக் ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து இதை விட கொஞ்சம் பெரிய மோல்டாகவே எடுத்துக்கோங்க. அதை அப்படியே ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பிளேட்டுக்கு மாற்றும்போது சுத்தமாக சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது மாற்றிடாதீங்க. இப்போது மேலே உள்ள பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சி ஓரியோ கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் க்ரீம் சேர்த்துக்கலாம். இந்த சூப்பரான கேக்கை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ.